ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ரேணுகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு உண்மையிலேயே பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் நம்ம விஜய்க்கு டவுட்டே வந்துடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்துக்கிற முறை தான். அவங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லையா, இல்லை எல்லாமே தெரிஞ்சு இவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது. அதுக்காக இவங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வர அங்கே வந்து செம்மையாக மாஸ்க் காட்டி விட்டாங்க நம்ம பெரியம்மா அன்னபூர்ணி அம்மா இருந்துக்கிட்டு. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வந்தது. அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷனில் வந்து என்னென்ன விசாரிச்சுட்டு இருந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்க ஏதோ ஒரு டவுட்டு வந்து மோப்பமுச்சின்னா வந்து பின்னாடி வந்துக்கிறாளுங்க, இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு அவங்கள போய் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, நான் வந்து இங்கே விஜய் மல்லி அப்படின்றவங்க வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அப்படி யாரும் இங்கே அட்மிட் ஆகலையே அப்படின்னு சொன்னதும் ஒன்றே சரி சிசிடிவி கேமராவை காட்டுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. ஒன்றே அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டும் சரிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே போய் பார்க்கறதுக்குள்ள நம்ம பெரியம்மா குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறாங்க. என்னம்மா திருட்டு போனீங்களா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது, ஆனால் அது எதுவுமே நடக்காது சரிங்களா. ஏன்னா நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்குதுங்கன்னா கடவுளா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வயிறு எரிஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது சொல்கிறேன், அந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வயிற்றுச்சல் பற்றியே சாவ போகிறீங்க, அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்ன சொல்ல வரீங்க, என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கோ வரோம், உங்களை பார்க்கறதுக்காக தான் வரோம்னு அர்த்தமா, இல்லை இப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் வந்தால் அப்பயும் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிப்பீங்களா, ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிடும் அப்படின்னு. சரிம்மா நீ எதுக்காகவாது வா, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்த காரணம் யாராக எதாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் புண்ணியத்தில் நம்ம மல்லியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டாங்க, அதுக்கு அடையாளமாக இப்போ மல்லி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டு விட்டுறாங்க. ஐயோ என்னடா இது இது எப்படி நடந்துச்சு, இந்த விஜய்க்கு தான் மல்லியை பார்த்தாலே பிடிக்காது, எப்படிடா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க, ஐயோ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இது எதுவுமே தெரியாத நம்ம விஜயத்துக்கிட்ட வீட்டுக்கு வந்ததும் ரேணுகாவை வந்து மல்லிகிட்ட போய், நீ இனிமேல் எதுவுமே பார்த்துக்க தேவையில்ல, ரேணுகாவை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சோறு ஊட்டி விடுறது, தலைவாரி விடுறது, நல்லா பார்த்துக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விஜயை பார்த்துக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, நல்லா யோசிச்சு பாருங்க, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ரேணுகாவை தான் விஜய்க்கு பிடிச்சிருக்கு. விஜய்க்கு என்னதான் இருந்தாலும் ரேணுகா தானே முதல் வைப்பு, அதனால் அவன் மேலே தான் பாசத்தை கொட்டி தீக்கிறாரு. இந்த மல்லியை கேடு கேட்ட போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தில் இருக்கிற போது மட்டும்தான் உதவணும், மற்ற நேரத்தில் நமக்கு ரேணுகா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் ஜம்ப் போயிட்டார். அடமானங்கட்டவனை எதுக்குடா இதுக்க வெள்ளஞ்சொல்லியுமா அழினும், அதுக்கு கம்முன்னு இருந்துட்டுக்கலாம்ல, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் ரேணுகாவை விட்டுறவா முடியும். அதனால தான் அதுக்கப்புறமா ரேணுகா கிட்ட நல்லபடியாக பேசி அவளை சமாதானப்படுத்தி சோறு ஊட்டிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அப்செட் ஆகி அந்த பக்கம் போய் புரிஞ்சுக்கிறாங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நமக்கு அவர் இல்லை, அதனால் நம்ம அவர் வாழ்க்கையில் குறுக்கிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த விஜய் இருந்துக்கிட்டு, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அந்த இடம் உனக்கு புதுசாக பழசு அது எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது மல்லி கூட தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவன் வந்துக்கிட்டு, நான் எதுக்கு உங்க கூட வரணும், நான் மல்லி வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, மல்லியெல்லாம் இனிமேல் வரமாட்டா, அதனால் நீ மல்லின்றதை விட்டுட்டு நாளைக்கு என் கூட வர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சொன்னதை கேட்டுக்கிட்டு, சரி எனக்கு டீ பண்ணு, அதுக்கப்புறம் பொம்மையெல்லாம் வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், நீ கேட்டது கேட்காது எல்லாமே நீ வாங்கி தருவேன், ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ணணுமே, நீ என் கூட வரணுமே அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் வரேன், நீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்ற வந்தா கண்டிப்பாக நான் எங்கே வேணாலும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேர் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் அவங்க எல்லோரும் எழுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பிடுறாங்க காரை எடுத்துக்குன்னு. அதுக்கப்புறமா ரேணுகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணுறதுக்காக உட்கார வச்சுருக்காரு. அங்கே வந்து அந்த மனநோயாளிகளுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா, அவங்களுக்குன்னு இல்லை, பேஷண்ட் எல்லாருக்கும் பச்சை கலர் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளை கொண்டு போய் ஒரு பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க, மைக்கு வச்சு போட்டு. அதை பார்த்தா விஜய்க்கு ஐயோ இப்படியா அவளை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனாலும் அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு வெளியில் எதையும் காட்டாத நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ரேணுகாவுக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்த டாக்டர்ஸும் அவங்கள செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்றத நாளைக்கு தான் சொல்லுவோம், ஒரு நாளைக்கு அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரே ஷாக் ஆகிடுது நம்ம விஜய்க்கு. ஐயோ வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறது யாருக்குமே தெரியாது, ஏதோ கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போயிருந்தோன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பார்த்தா கடைசியில் ஒரு நாள் அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் மூழ்கி போயிருக்காரு நம்ம விஜய். இதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.